வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டுகள் குறித்த முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன தகவல்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ரேஷன் கார்டு முகவரி மாற்றாமல் வேறு ஊர்களில் பொருட்கள் வாங்க முடியுமா என தெரிந்து கொள்வோம். அதாவது இந்தியாவிலேயே நியாய விலை கடைகள் மூலம் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சரியான அளவில் விநியோகிப்பதில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு அரசு இருக்கிறது. இதற்காக எடை தராசுடன் மின்னணு பில் மிஷின் இணைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் கிடைப்பதை தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் துறை உறுதி செய்திருக்கிறது. இது தவிர இன்னும் பல முன்னோடி திட்டங்களையும் உணவுப் பொருள் வழங்கல் துறை செயல்படுத்தி வருகிறது. அண்மையில் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்யப்பட உள்ளது. இந்த சூழலில் பொதுமக்கள் மத்தியில் ரேஷன் கார்டு முகவரி மாறாமல் வேறு ஊர்களில் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. குறிப்பாக வெளியூர்களில் வசிப்பவர்கள் மாதந்தோறும் சொந்த ஊர்களுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வாங்க முடிவது இல்லை. அவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே ரேஷன் பொருட்கள் வாங்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. இதற்கான பதில் ஆம், அதாவது வாங்கிக் கொள்ள முடியும். இதற்காக ரேஷன் கார்டு முகவரி எல்லாம் மாற்ற தேவை இல்லை. இதில் இருக்கும் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் பொருள் வாங்க விரும்பும் ரேஷன் கடை ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும், அதாவது இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியான கடை என்றால் அந்த நியாய விலை கடையில் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் செல்லும்போது இருப்பில் பொருட்கள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அனைத்து பொருட்களும் கிடைக்கும். கூடுதல் தகவல் தேவைப்படுபவர்கள் தமிழ்நாடு அரசின் 1967 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அழைத்து தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை தமிழ்நாட்டிலும் செயல்பாட்டில் உள்ளது. அதன்படி வேலை சம்பந்தமாக அல்லது வேறு காரணங்களுக்காக வெளியூர்களில் வசிப்பவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளிலேயே ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகஸ்ட் 12 சென்னையில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்பாடுக்கு வந்துவிட்டது. இந்நிலையில் இந்த திட்டம் குறித்து தமிழக நியாய விலை கடை ஊழியர்கள் சங்கத்தின் மாநில ஜெயச்சந்திர ராஜாவிடம் தொடர்பு கொண்டு பேசியபோது அவர் இந்த திட்டம் வரவேற்கக்கூடியதுதான், அதே நேரத்தில் இந்த திட்டத்தில் சில நடைமுறை சிக்கலும் உள்ளன. வீடு தேடி ரேஷன் அரிசி வழங்கும் இந்த திட்டத்தில் முக்கிய தகுதியாக கணவர் மனைவி இருவரும் 70 வயதை கடந்திருக்க வேண்டும். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் ஒரு குடும்பத்தில் கணவருக்கு 71 வயது, மனைவிக்கு 69 வயதாக இருந்தால் அந்த வீடு தேடி சென்று ரேஷன் அரிசி வழங்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 34,000 ரேஷன் கடைகள் உள்ளது. அரசு குறிப்பிட்ட தகுதியின்படி பார்த்தால் ஒரு ரேஷன் கடைக்கு குறைந்தபட்சம் 3 முதல் அதிகபட்சமாக 100 குடும்பம் வரை பயன்பெறும். அத்தனை பேருக்கும் ரேஷன் பொருட்கள் சப்ளை செய்ய வேண்டும் என்றால் லாரியில் தான் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் குறைந்த வாடகை தருவதால் அவர்கள் தொடர்ந்து வர முடியாது என்கிறார்கள். மேலும் ரேஷன் கடையில் ஏற்கனவே ஊழியர்கள் தட்டுப்பாடு உள்ளது. தற்போது நேரில் சென்று பொருட்களை சப்ளை செய்ய வேண்டும் என்றால் எங்களின் பணி சுமை அதிகரித்து உள்ளது. மேலும் இருக்கிற ஊழியர்களை கொண்டு எடை மிஷின், பொருட்கள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு வீடு தேடி சென்றால் கடையை அடைத்து விட்டுதான் செல்ல முடியும். இது கடையில் வந்து ரேஷன் பொருட்களை வாங்க வரும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும். இந்நிலையில் திருச்சியில் நாளை நியாய விலை கடை ஊழியர்கள் சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியுள்ளோம். அதில் இச்சிக்கலுக்கு என்ன தீர்வு என்பது குறித்து கலந்து ஆலோசிப்போம் என தெரிவித்து இருக்கிறார். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.